மரணம் மற்றும் புனித ஈட்டி பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டதால அது வரைக்கும் முழுமையா ஆதரிச்சு வந்த ரேமண்டோட செல்வாக்கு ஒட்டுமொத்த படையிலையும் படுபாதாளத்துக்கு சரிஞ்சிருச்சு. ஆமா, அது உண்மைதான். இத நல்லா கவனிங்க. இந்த ஒற்றை நிகழ்வு மட்டும் நடக்காம இருந்திருந்தா அல்லது பீட்டர் நெருப்பு பரிசோதனையிலிருந்து தப்பிச்சு பிழைச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? என்ன ஆகியிருக்கும்? ஜெருசலேமை கைப்பற்றும் போது வேற ஏதாவது மாற்றம் நடந்திருக்குமா? ஒட்டுமொத்த வரலாறே மாறியிருக்கும். பீட்டர் பிழைச்சிருந்தா ரேமண்டின் செல்வாக்கு குறையாம அப்படியே இருந்திருக்கும். ஜெருசலேமை கைப்பற்றிய பின்னாடி காட்ஃப்ரே ஆஃப் பவுலியன் என்பவர் தலைவரா வந்திருக்கவே மாட்டாரு. ரொம்ப செல்வாக்கு மிக்க ரேமண்டே ஜெருசலேமின் அரசராகியிருப்பாரு. நிஜமாவா? ஆமா, ரேமண்ட் ஜெருசலேமின் அரசராகியிருந்தா மத்திய கிழக்கின் வரைபடமே, அதோட எதிர்கால அரசியலே முற்றிலுமா கட்டுப்பாட்டு மீறி வேறொரு திசையில மாறியிருக்கும். வாவ், நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. வரலாற்றோட மாபெரும் பிரம்மாண்டமான திருப்பு முனைகள் பேரரசர்களோட வாட்கள்ல மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல ஒரு சாதாரண மனிதன் சொல்ற பொய்கள்லையோ அல்லது அவன் கண்டதா சொல்ற மாயகள்லையும் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கறத இந்த அன்டியோக்கியா முற்றுகை நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. உங்களோட சிந்தனைக்கு ஒரு பெரிய தீனாக இந்த டீப் டைவ் அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வியப்பான சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட ஆய்வை நாம நிறைவு செய்வோம். தொடர்ந்து பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த முறை சந்திப்போம்.